الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சிமிகு உள்ளவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெல்லாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ஹிஜ்ரி 1446 ஆண்டு முடிந்து ஹிஜ்ரி 1447 முஹர்ரம் முதல் நாளை நாம் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். பல்வேறுபட்ட சர்ச்சைகளுக்கு மத்தியில், பல்வேறுபட்ட விவாதங்களுக்கு மத்தியில் ஒரு தலைப்பை பேசியாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, சரியான புரிதலையும் சமுதாயம் சந்திக்க வேண்டும் என்ற நல்ல உணர்வுகளோடும் உங்களுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். சமை கொடுத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏறத்தாழ பலஸ்தீனிலே 600 நாட்களுக்கு மேலாக அப்பாவி இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். பலாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு வீடுகள் கிடையாது, தாய் தந்தையர்கள் கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, இதற்கெல்லாம் முழு காரணமாக இருக்கின்ற இஸ்ரேல் என்ற மாபெரும் கயவன், ஒரு யகூதி, அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஒரு இனம், நபிமார்களுடைய வாய் மூலமாக சபிக்கப்பட்ட ஒரு இனம், அந்த யூத கூட்டத்திற்கும் அவர்களை ஆட்டி படைக்கின்ற ஏகாதிபத்தியம் அமெரிக்கா போன்ற இந்த வல்லரசுகளுக்கெல்லாம் எல்லா நாடுகளும் அரபு நாடுகளைப் போலவே அல்ல, எல்லா நாடுகளும் அரபு நாடுகளைப் போலவே கோழைகளாக, ஏமாளிகளாக, கொடுக்கின்ற காசுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களாக இல்லை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக ஈரானுடைய அந்த 2 வார தாக்குதல் இருக்கின்றது அல்லவா, அது நமக்கு அழகான பாடத்தை போதிக்கிறது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈரானினுடைய அடி எந்த அளவுக்கு வலுவாக இருந்தது என்று சொன்னால், எல்லா காலங்களிலும் போர் ஒப்பந்தத்தை நிறுத்த முடியாது என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஏகாதிபத்தியம் இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் தாமாக முன் வந்து அவசரமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்னிறுத்துவதாக கூறுகிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு ஈமானிய ரோஷமுடைய மக்கள் அல்லாஹ் ஈரான் மூலமாக இஸ்ரேலுக்கு சரியான பாடத்தை குறிப்பிட்ட சில நாட்களில் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த ஈரானுடைய முஜாஹிதீன்களை அல்லாஹ் வலுப்படுத்துவானாக. அல்லாஹ் அவர்களுடைய இந்த தலைமை, இந்த அதிகாரத்தை, இந்த ஆண்மை திறனை போலவே எல்லா விதமான இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியான நாடாக ஆக்கி வைப்பானாக.
அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, அதே நேரத்திலே மற்றொரு விடயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் வரலாற்றில் சில முக்கியமான கொள்கை சார்ந்த பக்கங்களை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம் நிகழ்கின்ற நேரம், பெருமானாருடைய மௌத் நிகழ்ந்ததற்கு பிறகு யார் அடுத்த ஹலீஃபாவாக உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியது யார் என்ற ஒரு விவாதம், ஒரு பேச்சு பொருள், ஒரு கருத்தொன்று பிறக்கிறது. அப்ப அதிகபட்சமான சஹாபாக்கள் யார முடிவு செய்யறாங்கன்னா, பெருமானார் வாழுகின்ற பொழுது எனக்கு பிறகு இவர்தான் என்பதை போல பல்வேறுபட்ட அறிகுறிகளை விட்டு சென்ற ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனா ஒரு சில சஹாபாக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பெருமானாருக்கு பின்னாலும் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் தான் ஆட்சிக்கு வர முடியும், மன்னர் ஆட்சியை போலவே. மன்னர்கள்லாம் எப்படின்னா, ஒருத்தர் மௌத்தானா அடுத்த மகன் தான் வருவார், அது மாதிரியான ஆட்சிகள் தான் இருக்கும். அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, பெருமானாருக்கு பின்னால ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வருவாங்க. ஏன்னா ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மருமகனாக இருந்தால் கூட பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இரத்த பந்த உறவு அடிப்படையில் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தது என்பதால் அலி ரலியல்லாஹு அன்ஹு வருவார்கள் என்று நினைத்து அலிக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். அப்போ கடைசியில ஒரு பட்சமாக அதிகபட்சத்தினுடைய கணக்குப்படி சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில் என்னவாகுதுன்னா, அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நேசம் கொண்டிருந்த ஒரு சில கூட்டத்தார்கள் நபி காலத்துக்கு பின்னால அந்த கூட்டத்தார்களுடைய அந்த நேசம் அதிகமாகின்றது. நபிக்கு பின்னால் அலிதான் வந்திருக்கணும். அப்புறம் ஒரு காலத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, அபூபக்கருக்கு பின்னால் அலி வரணும்னாங்க. ஆனா உம்மத் யார் தேர்ந்தெடுத்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். ஆனா அப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அதனால என்னவாச்சுன்னா, சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது நேசம் வைத்திருந்த கூட்டம், அவர்களோடு இணைந்திருந்த அந்த கூட்டம் என்பது நாளுக்கு நாள் அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது அதிகபட்சமான பிரியம் ஏற்பட ஆரம்பித்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது அவருடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் மீது பிரியம் அதிகமாக ஆரம்பித்து ஒரு கட்டத்துல என்னவாக மாறுதுன்னா, வரலாற்றுல அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அந்த காலத்தில் இருந்து அதற்கு பின்னால் வருகின்ற வரை யாரெல்லாம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ, சையதுனா அலி ரலியல்லாஹுடைய கருத்தை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ, அதே போல ஹலீஃபாவுடைய பொறுப்பை தராமல் இருந்த, அதை அனுமதிக்காத, ஏற்றுக்கொள்ளாத எல்லா மக்களையும் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்ப அங்க என்னவாகுதுன்னா, அந்த கூட்டத்திற்கு பெயர் ஷியா என்பதாக மாறுது, ஷியாக்கள் என்பதாக அழைக்கப்படுது. ஷியாக்களுடைய தொடக்கம் என்பது ஆரம்ப புள்ளி தான். ஒரு நபரின் மீதான நேசத்திலே தொடங்கி கடைசியாக அது சஹாபாக்களின் மீது வெறுப்பாக மாறுது. காரணம் என்னன்னா, முதலாவதாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏன் ஹலீஃபா பொறுப்பு கொடுக்கல, அந்த பிரச்சனையில. இப்ப இந்த ஷியாக்கள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த காலங்கள்ல விஸ்வரூபம் எடுக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, இந்த ஒரு குடும்பத்தை மட்டுமே பிரியப்பட ஆரம்பித்து மற்ற எல்லாரும் வெறுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே பல கூட்டங்கள் இருக்கிறாங்க, எல்லா பேரையும் சொல்ல முடியாது. உதாரணமா இஸ்மாயிலியா, யசீதியா, இஸ்னா அஷர, இது மாதிரியான பல்வேறுபட்ட கூட்டங்கள் இருக்கிறாங்க. இப்ப ஷியாக்கள் என்பது அங்க பெருமானாருடைய மௌத்துக்கு பின்னால் அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது பிரியம் வைக்கின்ற அந்த புள்ளியில் ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் என்னவாக மாறுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமான உம்மத்து ஒரு பாதையை பயணிக்கின்ற பொழுது இவர்கள் தனி பாதை தேர்ந்தெடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட தனி பாதை தேர்ந்தெடுக்கிறாங்க? உதாரணமா நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும். உதாரணமா இஸ்னா ஆஷர் கூட்டம் எடுத்துக்கலாம். இந்த இஸ்னா ஆஷர் என்ற கூட்டம் ஷியால அதிகமா இருக்கிற மக்கள், ஷியாக்குடைய குழுக்கள் அதிகமா யார் இருக்கிறா அப்படின்னா இந்த இஸ்னா ஆஷர் என்று சொல்லக்கூடிய மக்கள். இஸ்னா ஆஷர் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இவர்கள் ஏறத்தாழ 12 இமாம்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொண்டு வராங்க. அதாவது அலி ரலியல்லாஹுடைய அந்த அவர்கள் உட்பட அவங்க முதல் இமாம், அடுத்து இமாம் ஹசன், அடுத்து இமாம் ஹுசைன், அப்படியாக ஜாஃபர் சாதிக், இப்படியாக 12 இமாம்கள் வருவார்கள். இதுல பிரச்சனை என்னன்னா, இமாம் மஹ்தி கூட சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 12 இமாம்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மாசூமின்கள், பாவத்தை விட்டு முழுமையாக பாதுகாக்கப்பட்டு சொல்றாங்க. இந்த கொள்கை யாருக்கு பொருந்தும்னா ரசூல்மார்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்.
ரசூல்மார்கள் மட்டும்தான் அல்லாஹுவால் முழுமையாக பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 12 இமாம்களும் அல்லாஹுவால பாதுகாக்கப்பட்டவங்க. அதுக்கு மேல ஒரு படி மேல போய் என்ன சொன்னாங்கன்னா இந்த இமாம்களுக்கு இல்முல் கைப் இருக்குது, அதாவது மறைவான ஞானம். உதாரணமா இப்ப இந்த தெருவை தாண்டி யார் நடந்து வரான்னு நம்ம பக்கத்துல வந்தாதான் தெரியும். ஆனா அந்த இமாம்களுக்கு என்ன செய்ய தெரியும்னா அங்க தெருவுல போகும்போது யாரு போனா என்று பார்க்காமலேயே மறைவான ஞானத்தின் மூலமாக சொல்ல முடியும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்தூர்ல என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். மறைவான ஞானம் இருக்கிறது என்பதாக ஒரு படி மேல வராங்க. அடுத்து சொல்ல போனா இதற்கு மேலாக ஒவ்வொரு படி மேலாக வந்து வந்து கடைசியாக ஷியாக்களுடைய அறிஞர் பெருமக்கள் கிதாப் எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த உம்மத்தில இமாம்கள் என்பவர்கள் நபிமார்களை விட உயர்ந்தவர்கள், நபிமார்களுடைய அந்தஸ்தோட உயர்ந்தது. இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஷரீஅத்துடைய கொள்கைக்கு முழுக்க மாற்றமானது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர்களை துதிபாட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய அகீதாவை முடைக்க ஆரம்பித்தார்கள். இது ஒண்ணு. இரண்டாவது, இவங்களுடைய மோசமான கொள்கையில ஒண்ணு என்னன்னா அத்தானு ஃபி ஸஹாபா, சஹாபாக்களை கடுமையாக சாடுவது. எப்படி சாடுறாங்க அப்படின்னா, உதாரணமா அவங்க அறிஞர் பெருமக்கள் அவங்கள சில பேர் ஃபத்வா எழுதியிருக்கிறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரித்தத்தி ஸஹாபா, பெருமானாருடைய மௌத்துக்கு பின்னால எல்லா சஹாபாக்களும் முர்த்ததாகி போயிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க என்று சொல்லக்கூடிய நிலை. சொல்லிட்டு ஒரு சில சஹாபாக்களை தவிர 3 அல்லது 5 அல்லது 7 இவ்வளவு பேர் தான் இஸ்லாத்துல இருந்தாங்க. அப்ப 1,24,000 சஹாபாக்களை வைத்து ஹஜ்ஜத்துல் விதாவில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனை கொடுத்து விட்டு போனார்களோ அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டாங்க என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்படுமா? அப்ப சஹாபாக்கள் தக்ஃபீர் காஃபிர்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு ஃபத்வாக எழுதியவர்கள் இவர்கள். அப்ப அந்த ஒரு சில சஹாபாக்கள் மட்டும்தான் மாறும் யார சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆதரவா இருந்தாங்களோ, யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களை மட்டும் சொல்றாங்க. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சஹாபாக்கள் என் தோழர்கள் யார் திட்டுவாரோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம் ஏற்படுகிறது. சஹாபாக்களை திட்டுவது, சஹாபாக்களை சாடுவது, சஹாபாக்களை வஞ்சிப்பது, அது இந்த உம்மத்தினுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கம் வந்த வழியையும் பரிபூர்ணமாக கொச்சைப்படுத்தும் வண்ணமான ஒரு விஷயம். எந்த கூட்டங்கள் எல்லாம் வழிகிட்டு போனார்களோ அவர்கள் கை வைத்த முதல் இடம் சஹாபாக்கள் கண்ணியத்தை குலைப்பது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஷியாக்கள் சஹாபாக்களை முழுக்க முழுக்க காஃபிர்களாக மறுக்கிறார்கள், ஒரு சில பேர் தவிர. இதுக்கு ஒரு படி மேல போயிட்டாங்க ஒரு சில கூட்டங்கள் ஷியாக்கள்லயே. என்ன சொன்னாங்கன்னா, அலி ரலியல்லாஹு மேல ஒரு பிரியத்துல ஹராபியான்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துக்கு பேரு ஷியாக்களோட கூட்டம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல்கிட்ட சொல்லி தூது வச்சு கொடுத்து விட்டாங்க நபி தூவத்தை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது வீடு மாறி வந்துட்டாரு. எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாறி வந்துட்டாரு. ஏன்னா அவர் போஸ்ட் மேன் தானே, அவரு வீடு தெரியாம வந்துட்டாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நுபுவத்தை கொடுக்க சொல்லிதான் அல்லாஹ் அனுப்பி வச்சானா. ஆனா ஜிப்ரீல் என்ன செஞ்சுட்டாரா, தப்பு பண்ணி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பகரமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாராம் போய். இதை சொல்றதுக்கு நான் கூச வேணாமா? அலி ரலியல்லாஹு ஒரு நபர் மீது அளவு கடந்த ஒரு பிரியம், அது எந்த அளவிற்கு ஷிர்க்கை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப ஜிப்ரீல் தப்பு பண்ணிட்டாரு சொல்லிட்டு சொல்றாரு, கிதாப் எழுதுறானுங்க. ஏன்னா அலி முஹம்மது ஒரே மாதிரி இருந்தாங்க. எப்படி காக்காவுக்கும் ஒன்னா இருக்குமோ அது மாதிரி அலி முஹம்மது ஒன்னா இருந்தாங்க. வாசனை எப்படிதான் கல் குராபில் குராப், எப்படி காகம் காகத்திற்கு ஒப்பாக இருக்குமோ அது மாதிரி அலி முஹம்மது ஒன்னா இருந்தாங்க. அலிக்குதான் நபித்துவம் வரணும், அலிதான் நபியா வரணும். ஆனா மாறி தெரியாம முஹம்மது கையில வந்துருச்சு. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இந்த வாசகம் யகூதிகள் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை விட கேவலமான வாசகம். ஏன்னா அவன் கூட முஹம்மதாக ஏற்கிறான். ஆனா என்ன பிரச்சனைனா, தன்னோட இஸ்ஹாக்குடைய சந்ததியில வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொறாமையினால் ஏற்கலையே தவிர முஹம்மது மாற்றி வந்துட்டாருன்னு சொல்லல. அப்ப ஷியாக்களுடைய மோசமான கொள்கை ஷரீஅத்தை விட்டும் தூக்கி எறியக்கூடிய விஷயம். இதுக்கு நான் கிதாபுகளுடைய பேரை பதிவு செய்யலாம், நேரங்கள் இல்லை. கிதாபுகள் என்ன ஆதாரங்கள் வேணும்னா முழுசா இருக்குது, வாங்கிக்கலாம்.
ஒண்ணுக்கு 10 கிதாபுகளுக்கு மேலாக அவர்கள் கைப்பற்றிய வாசகங்கள் இருக்குது. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, இவனுடைய இன்னொரு மோசமான கொள்கை என்னன்னா அத்தகையா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகையானா என்ன அப்படின்னா, நான் ரொம்ப பேசிக்கா சொல்றேன், இவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான ஹுராஃபாத்துகளை கெடுதிகளை பத்தி பேசலாம். ஆனால் இங்க நாம பேச போறது வெறும் ஈமானை உடைக்கும் வண்ணமாக இவர்கள் கையில் எடுத்த ஆயுதங்கள். உதாரணம் அத்தகையான ஒரு கொள்கை. இந்த கொள்கை கட்டாயமா ஷியாக்கள் பின்பற்றணும். எந்த அளவுக்குன்னா சவாபுகா க சவாபி ஸலா, தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அது மாதிரி தகையான்ற கொள்கையை பின்பற்றினா அது மாதிரி நன்மை கிடைக்கும். ஒருவேளை தகையான்ற கொள்கையை விட்டுட்டான் அப்படின்னா அவன் தொழுகை விட்ட மாதிரி கிதாப் எழுதுறாங்க. மிஃப்தாஹுல் ஜினான் மாதிரி கிதாபுகள்ல, பிஹார் அன்வார் மாதிரி கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. அவங்க தகையான என்ன அப்படின்னா, உள்ளத்துல எது இருக்குதோ அதை மறைச்சு பேசணும். உள்ளத்துல எது இருக்குதோ அதை மறைச்சு பேசுறது அவங்களுடைய முக்கியமான கொள்கை. நாம என்ன சொல்லுவோம், உள்ளத்துல இருக்கிறத மறைச்சு பேசினா முனாஃபிக்னு சொல்லுவோம். குர்ஆன் முனாஃபிக்னு சொல்லுது. பெருமானார் பொய்ன்னு சொல்றாங்க. இவன் சொல்றான், இவனுடைய ஷியாவுடைய மார்க்கத்துல தகையா என்பது உள்ளத்தில் இருப்பதை மறைத்து பேசுவது. உதாரணமா பாருங்க, சஹாபாக்களை திட்டுதான் கொள்கை. ஆனா நீங்க யாராவது போய் கேட்டீங்கன்னா நான் சஹாபாக்கள் திட்டலேன்னு சொல்லுவான். இமாமுகளை ரசூல்மார்களை விட உயர்த்துவது அவன் கொள்கை. ஆனா போய் யாரா கேட்டோம் அப்படின்னா இல்ல நான் ரசூல்மார்களை உயர்த்துறேன்னு சொல்லுவான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஷியாக்களுக்கு, ஷியா பெருமக்களே, உங்கள் கொள்கையில் என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தாதீர்கள். அதனாலதான் ஷியாக்களுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம், அதிகமான இடத்திலே பொதுவாக மக்களை தனித்தனியாக அவர்களை செலவு செய்வார்களே தவிர பகிரங்கமாக மேடை போட்டு பேச மாட்டார்கள். ஏன்னா கொள்கை என்னன்னா அத்தகையா, உள்ளத்தில் உள்ளதை மறைத்துக் கொள்வது. இதுக்கு போய் நாம சொல்லும் அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத்துல இஸ்லாமிய சமுதாயம் சொல்லும், இதுக்கு போய் நிஃபாக் நயவஞ்சகம் சொல்லும். அருமையான அல்லாஹ் நடிகார்களே, இந்த இடத்துல நான் இடையில 2 விஷயம் சொல்லிட்டு பயான் தொடரணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத் நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வேற. நாம என்ன பயன்படுத்துறோம், மதுஹபை பின்பற்றனா அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத்னு சொல்லுவோம், மதுஹபை பின்பற்றலனா சலஃபி தௌஹீத் ஜமாஅத்னு சொல்லுவோம். நமக்குள்ள உள்ள பிரிவுகள் இதான். அல்லது மௌலூத் ஓதுனா அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத், ஓதுனா வேற குரூப்னு சொல்லுவோம். இப்ப இது மாதிரியான வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. ஆனா ஷியாவை பொறுத்த வரைக்கும் அவன் பயன்படுத்துற அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத்னா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாஃபத்தை சரி என்று ஏற்றார்களோ, கியாமத் நாள் வரை ஏற்பார்களோ, அவங்க எல்லாருமே அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத். அதே போல யாரெல்லாம் இமாமத்தை நபித்துவத்தை விட குறைவாக பார்க்கிறார்களோ அவங்க அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சலஃபிகள், இன்னைக்கு தௌஹீத்வாதிகள், மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள், தர்காக்கு போற கூட்டம், பரேலவிகள் எல்லாரும் அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத். அவனுடைய பார்வையில உலகத்தில் 85% மக்கள் அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத், 15% மட்டும்தான் ஷியாக்களுடைய ஜமாஅத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதல் கலீஃபாக ஏற்பது. நீங்க ஒரு சில கிதாபுகள்ல படிக்கும் போது எவ்வளவு முடி கூசும் அப்படின்னா, உங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உலூஹியத் இருந்தது, தெய்வீக தன்மைன்னு சொல்றானுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நபிக்கு மேலாக உயர்த்தியது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே வைத்து தெய்வீக தன்மையும் இருந்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்று எழுதக்கூடிய வரலாறு. அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, இதையெல்லாம் தாண்டி எவ்வளவு மோசமான சஹாபாக்கள் மீது கொடூர வஞ்சம் கொண்டவங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு சலாத் வச்சிருக்கிறானுங்க. ஸலாத்து ஸனமின்னு சொல்லுவாங்க. ஸலாத்து ஸனமி, அது அவன் கிதாபுல வர வாசகம் என்னன்னா, இந்த ஸலவாத்தை நீங்க ஓதுனீங்க அப்படின்னா அத்தாய் யார் ஓதுவாரோ கராமி மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியோடு சேர்ந்து ஜிஹாதிலே வில்விட்ட நன்மை போல கிடைக்கும். என்ன ஸலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச பின்னால கீழே என்ன வருதுன்னா, அல்லாஹும்ம ஸனமை குரைஷ் வ அல்அன், அல்லாஹும்ம அல்இன் ஸனமை குரைஷ், யா அல்லாஹ் குரைஷ் கூட்டத்தாருடைய அந்த 2 சிலைகளை சபிப்பாயாக, வ இப்னதைஹிமா, அவருடைய 2 பிள்ளைகளை சபிப்பாயாக. இதை யார சொல்றாங்கன்னு பார்த்தா கிதாபுல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் பெருமானாருடைய வலது கையாக இடது கையாக வாழ்ந்தவர்கள். இவர் ஸலவாத் சொல்றா, இவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். இவங்க பிள்ளைங்க யாரு? பெருமானாருடைய மனைவிகள் ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப சஹாபாக்கள் மீது சாபம் உண்டாகட்டும், சஹாபா இந்த 2 சஹாபியுடைய மகள்கள் மீது சாபம் உண்டாகட்டும். இது அவர்களுடைய வழக்கமான ஸலவாத்துகள்ல ஒன்று.
இது சுன்னத்துக்கு பிதாத்துக்குமான கருத்து வேறுபாடா, கொள்கைக்குமான கருத்து வேறுபாடு? நான் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். நிறைய பேர் சகோதரர்கள் நம்மள்ட்ட சொன்னாங்க, இந்த தலைப்பு இந்த நேரத்தில் ஏன் பேசணும், ஈரானுடைய வெற்றி கொண்டாடக்கூடிய நேரத்தில் ஏன் பேசணும் சொன்னாங்க. ஈரானுடைய வெற்றி கொண்டாடுகிறோம், அதை ஆதரிக்கிறோம், அதை வலுவாக நாங்கள் போற்றுகிறோம், அது வேறு. இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் நிற்கிறோம். ஆனா இந்த நேரத்துல பேசுவதற்கான முக்கியமான காரணம் இருக்குது. நான் பயானுடைய கடைசியா சொல்லிதான் முடிப்பேன். ஒருவேளை நான் சொல்லணும்னா கூட, நான் மறந்தாலுமே கூட அதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த காரணத்திற்கு பிறகு உங்களுக்கு புரியும் இந்த நேரத்தில் இது பேச வேண்டிய தலைப்பா இல்லையா என்பது. அருமையான அல்லாஹ்விடியார்களே, இதை தாண்டி அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இமாம் ஹுமைனி. இமாம் ஹுமைனி யாருன்னா, இன்னைக்கு ஈரானுடைய நாடு, இன்னைக்கு ஈரானுடைய நாட்டில் இஸ்லாமிய ஜனநாயகம் அமைவதற்கு காரணமாக இருந்தவர். 1979 காலங்கள்ல நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, இமாம் ஹாமினிக்கும் இமாம் ஹுமைனி குழப்பிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் இமாம் ஹாமினி. அன்னைக்கு இந்த ஈரான்ல இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்தவர் யார்? இஸ்லாமிய ஆட்சி இல்ல, ஷியாவுடைய ஆட்சி கொண்டு வந்து யாருன்னா இமாம் ஹுமைனி. இந்த புகைப்படத்துல உள்ளவர் அதிகமான பேர் பார்த்துக்க வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இமாம் அலி ஹாமினியுடைய அந்த நிர்வாக தலைமைக்கு பின்னால பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் நீங்க பார்க்கலாம். ஈரானுடைய மத்திய தலைமையில இவர் இமாம் ஹுமைனி. இவர் தான் ஷியாவுடைய ஆட்சி கொண்டு வராரு. இவர் ஈரான்ல ஆட்சி கொண்டு வந்ததுக்கு பின்னால 1980கள்ல இஸ்லாமிய சட்டங்கள் வருது, பெண்களுக்கான சொத்துரிமை வருது, பெண்களுக்கான பர்தாவுடைய சட்டம் எல்லாம் வந்தது. இதெல்லாம் நடந்த நன்மைகள். என்ன தீமை நடந்துச்சு? ஷியாக்களுடைய மோசமான கொள்கைகள் எல்லாம் முழுமையாக புகுத்தினார். தன்னுடைய கிதாபுகள்ல வலுவாக எழுதினாரு. இவருடைய வார்த்தைகள்ல ஒண்ணு இமாம் ஹுமைனி எழுதார் பாரு கிதாபுகள்ல, இன்ன மஸல ஹாவுலாயில் அஃபாது ஜுஹால், இந்த அபூபக்கர் உமரை போன்ற இந்த மடையர்கள், அல் ஹுமகா மடையர்கள், இவர்கள் எல்லாம் கைரு ஜதீரின் கலீஃபாவாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். இமாமா இமாமத்துடைய இடத்தில் இருப்ப தகுதியற்றவர்கள். இது இமாம் ஹுமைனி எழுதினது. நாம ரலியல்லாஹு அன்ஹு சேர்க்கல, இமாம் சேர்க்கல என்றதுக்காக வேண்டி போஸ்டுகள்ல செயலில் காணுவீர்கள், சொல்லில் காணுவீர்கள், நேரில் காணுவீர்கள் என்று சொன்னவர்களுக்கு நாம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சஹாபாக்களை காஃபிர் என்று சொன்னார்கள், அதற்கு மேல சஹாபாக்களை மடையர்கள் என்று சொன்னார்கள் இந்தவர்கள். இதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? சங்கை குறித்தான் அல்லாஹ்விடியார்களே, இதெல்லாம் நாம் சொல்லிட்டு போகல, தன்னுடைய கிதாபுகள்ல இதுதான் வேத வாக்காக எழுதியிருக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகான வார்த்தை சொல்லுவாங்க, இந்த ஷியாக்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இவங்க நினைச்சது என்னன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லணும், அதான் அவங்க நோக்கமே. ஆனா அது முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை பேசினா நீ உம்மத்துல மாட்டிக்குவ. அதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை குறை பேசினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை காஃபிர் என்று சொன்னார்கள். அருமையான அல்லாஹ்விடியார்களே, ஒரு பேசிக்கான கேள்வி ஒண்ணு நாம கேட்கிறோம் இங்க எல்லாருக்கிட்டையுமே. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் கொடுத்த குர்ஆன் ஜிப்ரீல் மூலமாக நபி சொன்ன பலாயிரக்கணக்கான ஹதீஸ், இந்த ஹதீஸ்களும் குர்ஆனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு அடுத்தபடியாக சஹாபாக்கள் மூலமாகத்தான் சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறனா ஹதீஸ் கிடையாது, சஹாபாக்கள் தொகுக்கிறனா குர்ஆன் கிடையாது. நாம் என்ன கேட்கிறோம்னா, சஹாபாக்களை நீ காஃபிர்னு சொல்லிட்டா, சஹாபாக்கள் யோக்கியர்கள் அல்ல அயோக்கியர்கள் என்று நீ பட்டம் தீட்டி விட்டால், குர்ஆன் சுன்னாவின் மீதான அந்த கண்ணியம், அந்த நேர்மை உடைக்கப்படுமா இல்லையா? அப்ப இவங்க நோக்கமே என்னன்னா, சஹாபாக்களை தாண்டி ஷரியத்தை உடைப்பது. இந்த இமாம் ஹுமைனி சொல்றல்ல, இவரு ஒரு கிதாப் எழுதிக்கிறாரு தன்னுடைய கிதாபுல, இன்னமின் வரூரியாத் அஸ்ஹாபினா, ஈரானில் இருக்கக்கூடிய மக்களே, உங்கள் கொள்கையில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய இமாம்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன், அபூ ஜாஃபர் சாதிக், பின்னால் கூடிய இமாம்கள், இப்ப கூடிய இமாம்கள், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவர்களுடைய அந்தஸ்தை லா யபுலுஹு மலிகுன், 24 மணி நேரம் இபாதத் செய்யற ஒரு மலக்கால அந்தஸ்து அடைய முடியாது. வலா நபியுன் முர்சலுன், எந்த நபியாலும் அடைய முடியாது. இவங்க யார் இமாம்னு சொல்றாங்களோ அந்த இமாம்களை இவர்களால் நபியாலேயோ மலக்குகளாலேயோ அந்தஸ்தால் நெருங்கவே முடியாது. அவ்வளவு இமாம்கள் பரிசுத்தமானவர்கள். இதெல்லாம் நீங்க பச்சையா அகீதாவுக்கு மாற்றமான கொள்கை இல்லையா?
இவங்க இமாம்களுக்கு இல்முல் கைப் மறைவான ஞானம் இருக்குன்றாங்க. ஷியாக்கள் ஒரு இமாம் பேர் அல் முஅத்தஸிம் பில்லான்னு நினைக்கிறேன், ஆனா பேர் நான் பார்த்து சொல்றேன், அல் முஅத்தஸிம் பில்லான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு குத்பால பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு இமாம்களுக்கு எல்லாம் இல்முல் கைப் இருக்குன்னாரு. கீழே ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, கீழே ஒருத்தர் லெட்டர் எழுதி கொடுத்தாரு பேப்பர்ல, நாங்கள் அநியாயத்தை அடக்குமுறை நாங்கள் பொருந்தி கொண்டோம், ஆனால் நாங்கள் முட்டாள்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாதுன்னு பேப்பர் கொடுத்துட்டு கீழே எழுதினாரு, உனக்கு உண்மையிலேயே இல்முல் கைப் மறைவான ஞானம் இருக்குதுன்னா இதை எழுதுங்க யார் கண்டுபிடின்னு சொன்னாரு. கடைசி கண்டுபிடிக்கவே முடியல. சரியான கேள்வியா இல்லையா? உனக்கு மறைவான ஞானம் இருக்குதுன்னா இந்த லெட்டரை யார் எழுதுனான்னு தெரியணும். அப்ப யார் எழுதுனான்னு தெரியலன்னா உனக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப மறைவான ஞானம் ஆலிமுல் கைபி வஸ்ஸமாவாத், அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தான விஷயம். அந்த கொள்கையில முரண்படுறாங்க. அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, இது எல்லாத்தோட ஒரு மோசமான கொள்கை என்ன அப்படின்னா, நிறைய உதாரணமா நீங்க தொழுகையில இருக்கும் போது நாம் தம்பி எப்படி கட்டுறோம், வலது கை இடது கை மேலேயோ கீழே கட்டுறோமா இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் வலது கை இடது கையின் மேல வலது கை வச்சுட்டா தொழுகை முடிஞ்சு போயிடும், இப்படி நேரா தான் நிக்கணும். மனைவியை பொறுத்த வரைக்கும் பின் துவாரம் வழியாக ஜிமா செய்யலாம். அல்லாஹ் ஹராமிக்க ஒரு சட்டத்தை ஹலாலாக்குகிறார்கள். இதே மாதிரி ஏராளமான சட்டத்துல ஒண்ணு என்னன்னா அல் முத்தா, நிக்காஹல் முத்தான்னு சொல்லுவாங்க. நிக்காஹல் முத்தானா என்ன அப்படின்னா, ஒரு பயணத்துக்காக வெளியூர் போறீங்க, ஒரு ஜிஹாதுக்கு போறீங்க, நீ நமக்கு புரியுற மாதிரி சொன்னா நீ ஃபாரினுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. போற இடத்துல வீட்டுல ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஊர்ல ஒரு மனைவி இருக்கிறாங்க. போற இடத்துல ஒரு 30 நாள் வேலை, அதுல ஒரு சில்லா ஜமாத் போறாரு ஒருத்தர் 40 நாள் வேலை, அங்க ஒரு 15 நாள் கேம்புக்கு போறாரு அப்படின்னா அங்க போற இடத்துல 15 நாளைக்கு ஒருத்தர் கேம்ப் பண்ணிக்கலாம். அந்த 15 நாளுக்கு தேவையான, ஒரு மாசத்துக்கு தேவையான அந்த பெண்ணுக்கு எந்த விதமான பொருளாதாரம் கொடுக்க தேவையில்லை, எந்த விதமான கடமையும் கிடையாது. இவர் விட்டுட்டு வந்துட்டாருன்னா வரா சொத்துல எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதான் முத்தா. நிக்காஹல் முத்தான என்னன்னா தற்காலிகமா ஒரு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறது. இது இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இருந்த ஒண்ணு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்து இதை ஹராமாக்கினார்கள். இது இந்த ஷியாவுடைய கொள்கையில ரொம்ப அருமையான கொள்கையில ஒண்ணு என்னன்னா, நிக்காஹுல் முத்தா செய்வது இவர்களிடத்தில் ஆக சிறந்த விஷயம். நிக்காஹுல் முத்தான என்ன, 2 நாள் ஒரு பொம்பளை பிடிச்சிருக்குதுன்னா கூப்பிட்டு நீ நிக்காஹ் பண்ணி வச்சுக்கலாம், 2 நாள் கழிச்சு துரத்தி விட்டுறலாம். நீங்க சொல்றது போய் என்ன அவங்களுடைய ஃபத்வாக்கள் இருக்குது தெரியாது இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நிக்காஹுல் முத்தான என்னன்னா ஒரே ஒரு இரவுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்வது கூடும். உதாரணமா ஒரு பெண்மணி பேரு ராபியாட்ட ஒரு பெண்மணி வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பெண்மணியோட பேரு, அந்த பெண்மணி ஒருத்தர் பிடிச்சிருக்குது, வாமான்னு சொல்லி கபீத்துக்கன்னு சொல்லிட்டாரு, சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு ஒரே ஒரு இரவு மட்டும் அந்த பெண்ணை வைத்திருந்து விட்டு நாளை காலையில் அனுப்புவது கூடும். இதான் நிக்காஹுல் முத்தா. இதை ஏற்பீங்களா நீங்க யாராவது? இது இவர்களுடைய நாடுகளில் இவருடைய கொள்கைகளில் அதிகமாக செய்யப்படக்கூடிய ஒண்ணு. எந்த அளவுக்குன்னா அல் ஈமான் பில் முத்தா, ஈமான் முத்தா இருக்கிறது என்று நம்புவது ஈமான்ல ஒரு பகுதி. எந்த அளவுக்கு எழுதுறாங்க அப்படின்னா, முத்தாக்காக ஒரு பெண்ணு போனா அப்படின்னா 2 நாள் ஒரு ஆண் கூப்பிடுறான், அந்த 2 நாளுக்காக வேண்டி ஒரு பெண் போறாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஒருத்தர் ஒரு முத்தா பண்ணா ஹசன் ரலியல்லாஹு அந்தஸ்து. ஒரு நபர் 2 முத்தா பண்ணாரு, ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு 5 நாள் வச்சுக்கிட்டாரு, அடுத்த 5 நாளைக்கு ஒரு பொண்ணுன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அந்தஸ்து தான். ஒருத்தருக்கு 3 முத்தா, இன்னொரு ஊருக்கு போனாரு, அங்க 2 நாள் ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அலி ரலியல்லாஹு மதிப்பு. இப்படியாக ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட சிறப்புகளை புனைந்து பெருமானார் இட்டு கட்டி நிக்காஹுல் முத்தா என்பதை அழைக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு கட்டுரையில ஈரானுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஏறத்தாழ ஈரான்ல மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் HIV என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது காரணம் சொல்லிட்டு எழுதுறாரு, எல்லா கருமாந்திரம் வந்தது நிக்காஹுல் முத்தானால. யார் வேணா எந்த பொண்ணை வேணா எப்பதான் கூட்டிட்டு போகலாம், இப்ப வேணா கலட்டி விடலாம். இதுக்கு பேர் தமிழ்ல வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, இதை மார்க்கமாக எழுதி வைத்து ஆதரித்தவர் இமாம் ஹொமைனி என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர். நீங்க படத்தை மறந்துடக்கூடாது, அல் ஹாமினி வேற அல் ஹுமைனி வேற. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய நேரத்துல யாருடைய மடியில் உறங்க படுத்துக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல பரிசுத்தமான பெண் என்று சொன்னானோ, அந்த ஆயிஷாவை பார்த்து சொல்றானுங்க, ஹுமைனி எழுதுறாரு, இதுல கிதாபு தஹாரா சுத்தத்தை பத்தி பாடம் எழுதுறாரு. கிதாபுல என்ன பாடம் எழுதணும்? கிதாபு தஹாரா சுத்தத்தை பத்தி பாடம் எழுதணும். ஹுமைனி எழுதுறாரு, வ இன் கானு அஹ்பஸ மினல் கிலாபி வல் ஹனாஸிர், நஊது பில்லாஹ் நஊது பில்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் நாய்களை விட, பன்றிகளை விட மோசமான பிறப்புகள், மோசமானவர்கள். கிதாப் எழுதி வச்சிருக்கிறாரு. அருமையான அல்லாஹ்வின் இப்படிப்பட்ட நபர்கள் தான். ஆனால் இவர்களை பற்றி ஒரு வார்த்தை குறைவாக பேசிவிட்டால் செயலில் காணப்படும் என்று சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்களை பற்றி, எந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விற்காக வேண்டி உயிரை கொடுத்து இஸ்லாத்தை கொண்டு வந்தார்களோ, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, குர்ஆனில் அல்லாஹ் பொருந்திக் கொண்டேன் என்று யாரை சொன்னானோ அவர்களை பற்றி உண்டான பேச்சு. கடைசியா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு ஃபத்வாவை சொல்லிட்டு சில சம்பவத்தின் மேற்கோளை மட்டும் சொல்றேன். சம்பவத்துல போக போறது இல்லை இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் தொடர்களாக ஒன்னு யூடியூப்லயோ ஏதோ ஒரு இடங்கள்ல இது பேசப்படும். எங்க ஃபத்வா இதை தெரியணும். ஏன் தெரியணும் சொல்றேன்னா, இதெல்லாம் தெரியாதனாலதான் ஷியாக்கள் மீது இவர்கள் பெயரை சொல்கின்ற பொழுது இவர்களின் மதிப்பு வருகின்றது. ஈரானை ஆதரிப்பது வேறு, கொள்கை பின்பற்றுவது வேறு. உதாரணம், கிதாபுல் முக்கியமான ஒரு இமாம் அல் குலைனின்னு சொல்லுவாங்க, முக்கியமான ஷியாவுடைய இமாம் புகாரின்னு சொல்றோம்ல, அது மாதிரி முக்கியமான இமாம். அவர் சொல்றாரு, இன்னன் நாஸ குல்லுஹும், ஷியாக்களை தவிர உலகத்துல எல்லா முஸ்லீம்கள், நீங்க நான் எல்லாருமே 85% முஸ்லீம்கள் அவுலாது ஜினா, விபச்சார குழந்தைகள். என்ற ஆதாரம் இருக்குது, தேவையான வாங்கிக்கங்க. ஃபுல் ஆதாரம் வச்சிருக்கிறது இல்ல, எதுவுமே கட்டுக்கதை கிடையாது. குல்லுஹும் அவுலாது ஜினா, விபச்சார குழந்தைகள். இது நிப்பாட்ல சொல்லிட்டு சுக்கில் எழுதுறாரு, அதனால அபாஹு திமா அஹ்லி சுன்னா, இந்த மக்களுடைய ரத்தத்தை ஓட்டுவதெல்லாம் ஹலால் ஆகும். இவனை கொலை செஞ்சா மார்க்கெட்ல தண்டனை கிடையாது. நம்மள யாரா ஒருத்தனை ஷியாக்கார கொலை செஞ்சானா எந்த கைதும் கிடையாது. ஈரான்ல, ஈராக்ல, சிரியால நம்மளை கொலை பண்ணா எதுவுமே கிடையாது. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, ஏதோ அவனுங்க எழுதுனது. அதுக்கு கீழே எங்காலு யார்? இமாம் ஹுமைனி ஈரான்ல வெற்றி கொண்டு ஆட்சி நடத்தினார் 1980கள்ல. அவர் கீழே ஹாஷியால் எழுதுறாரு, அதனால நீங்கள் இவர்களுடைய பொருளாதாரத்தை திருடுங்கள், பொருளாதாரத்தை சூறையாடுங்கள். சூறையாடி சூறையாடுறது 5000 ரூபாய்னா அதுல 1000 எங்களுக்கு கொடுத்துருங்க. கிதாப்ல எவ்வளவு பேர் திருடுங்க பாருங்க. திருடுங்களே ஃபத்வா எழுதுறானுங்க. ஒட்டுமொத்தமான 85% இஸ்லாமியர்கள், இமாம் புகாரி உட்பட, இமாம் திர்மிதி உட்பட, சஹாபாக்கள் உட்பட எல்லாம் நாமல ஒரு கோஷ்டி. இங்க சலஃபி ஜமாத், அஹ்லு சுன்னா, பரேலவி, தர்கா ஜமாத்தில் எல்லாம் பாடல ஒண்ணுதான். அவன் தனி. அவன் சொல்லுகிறான், உலகத்தில் இவர்களை எதிர்ப்பது, வெட்டுவது, சூறையாடுவது, இவள் ஆட்சி கைப்பற்றுவதெல்லாம் ஹலால் ஆகும். இதா பதில் இருக்குது. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவீங்களா? இந்த ஃபத்வாவுடைய எதிரொலி என்னவாச்சு? இந்த ஃபத்வாக்களுடைய எதிரொலி என்னவாச்சு அப்படின்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிரியாவில் நடந்த போர் 8 வருஷத்துக்கு முன்னால யாரும் மறந்திருக்க முடியாது. பஷாருல் அசத் ஷியாவுடைய ஆட்சி கைப்பற்றுவதற்காக வேண்டி அங்கிருந்த அப்பாவி முஸ்லிம்கள் லட்சக்கணக்கிலே கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள். லெபனான், பஹ்ரைன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈராக், ஈரான் எல்லா நாடுகளில் இருந்தும் ஷியாக்கள் வரவழைக்கப்பட்டாங்க. எல்லா ஷியாக்கள் வரவழைக்கப்பட்டு ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டு லட்சம் மக்களை வரலாற்றை கொலை செய்திருக்கிறார்கள். இது அன்னைக்கு மட்டும் நடக்கல, இன்னைக்கும் அதோடைய அடக்குமுறை நடக்கிறதா இல்லையா? ஈராக், ஈரானிலே, சிரியாவிலே அப்பாவி முஸ்லிம்களை எதிர்க்கப்படுகிறதா இல்லையா? இல்லைன்னு மறக்க முடியாது. யகூதிகள் உலகத்திலே எப்படிப்பட்ட அதிகபட்சமான முஸ்லிம்களை அழித்த பங்கு இருக்கின்றதோ அதில் சரிக்கு பாதியாக இந்த இஸ்லாமிய அப்பாவி சமுதாயத்தை அழித்த பங்கு ஷியாக்களுக்கு இருக்கிறது. சதாம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஈராக்கினுடைய அதிபர், மாபெரும் ஷஹீத், அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்ற ஒரே காரணத்தால் அமெரிக்கா அவரை எதிர்கொண்ட நேரத்திலே ஈராக்குடைய அதிகபட்சமான ஷியாவுடைய முஸ்லிம்கள் மௌனம் காத்தார்கள்.
சதாம் ஹுசேனை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள். ஒரு சில பிரிவை தவிர ஷியாவிலே அத்துணை பிரிவுகளும் ஈராக்கிலே அமெரிக்காவுக்கு உதவியாக சதாம் ஹுசேனுக்கு எதிராக இருந்தார்கள். இந்த வரலாறு மறக்க முடியுமா? அதன் பரிசாக தான் அமெரிக்கா சதாம் ஹுசேன் தூக்கிலிட்டதற்கு பிறகு ஈராக்கிலே ஷியாவுடைய ஆட்சி கொடுத்தார்கள். இன்னைக்கு தஹரான் ஈரானுடைய தலைநகரங்கள்ல மாபெரும் சிட்டியில ஒண்ணு. இன்னைக்கும் தஹரானிலே அதிகபட்சமாக வாழக்கூடிய அப்பாவி முஸ்லீம்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா. நீங்க திரும்ப தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அஹ்லுஸ் சுன்னான மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க தமிழ்நாடு உள்ள வழக்கு. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்னா யாருன்னா உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டவர்கள், கிலாபத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சஹாபாக்கள் முஸ்லீம் என்று சொன்னவர்கள். அப்படின்னா ஒட்டுமொத்தமான சமுதாயம். இவர்களுக்கென்று தனி மஸ்ஜித் கிடையாது. யூதனுடைய நாட்டுல மஸ்ஜித் இருக்குதுங்க, அமெரிக்கால மஸ்ஜித் இருக்குதுங்க, இத்தாலியில மஸ்ஜித் இருக்குது. ஆனா தெஹரான் முஸ்லீம் நாடுன்னு சொல்ற எங்களுக்கான ஒரு மஸ்ஜித் கிடையாது. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, இதை மறக்க முடியுமா? ஒரு சில அன்பர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் கடந்த காலம் தானே, மன்னித்து பேசாம விட்டுவிடலாமே. கடந்த காலம் அல்ல. இவர்கள் சர்வாதிகார RSS போல நபர்கள் மாறலாம், கொள்கை மாறாது, இனப்பகை மாறாது. அதுக்கு ஒரு அத்தாட்சி காட்டுறேன் பாருங்க. ஒரே ஒரு சாம்பிள் காட்டி நான் பயானம் முடிக்கிறேன். இவர் தான் இன்னைக்கு இருக்கிறவர், இமாம் அலி சையத் அலி அல் ஹாமினி. இவர் வேற, இவர் வேற. இவர் ஹுமைனி, இவர் ஹாமினி. சரிங்க, 1980கள்ல தானங்க இருந்துச்சு பிரச்சனை. இப்பதான் மாறிச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படியாக இருந்தால் இமாம் ஹாமினி அவர்கள் இமாம் ஹுமைனியுடைய கிதாபுகளை மறுத்ததாக இல்லை. இன்னைக்கும் இமாம் ஹாமினிக்கு பின்னால இமாம் ஹுமைனியுடைய புகைப்படம் தான் இருக்கிறது. இன்னைக்கும் இமாம் ஹுமைனியுடைய சட்டங்கள் தான், அகீதாக்கள் தான் பின்பற்றப்படுகிறது. ஆனா இமாம் ஹாமினி இவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க வந்த பின்னால கடந்த இந்த 7 வருஷங்கள், இதுக்கு முன்னாடி இல்ல, இந்த 7 வருஷங்கள்ல அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தின் மீதான தாக்குதல் குறைந்திருக்கிறது. ஆனா சிரியால குறையில, ஈராக்ல குறையில. அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மை கொலை செய்வது ஜாயிஸ், ஒரு சின்ன பாவம் கூட கிடையாது. சொல்ல போனா இபாஹத், கிதாபுல பாருங்க, இபாஹத்னு சொல்றாங்க. இபாஹத்து அஹ்லி சுன்னா, இவர்களை கொலை செய்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இவர் ஹாமினியாச்சா, இவர் ஹுமைனி. இவங்க சட்ட கடந்த ஆண்டு 2024 இமாம் ஹாமினி அவர்கள் சொல்றாங்க, நபிமார்களை விட நபிமார்களால் இமாம்களின் அந்தஸ்தை அடைய முடியாது என்பதை இமாம் ஹாமினி சொல்றாங்க. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, இதுல ஒரே ஒருத்தர் காட்டணும். இவ யாருன்னா ஷேக் அமீல் குரைஷ்னு சொல்லுவாங்க. இவர் 1ஆம் நம்பர் குறிக்குன்னு வச்சுங்களேன், இங்க இருக்கிற பிஜே மாதிரி. ஏன் சொல்றேன்னா, நான் ஒண்ணு மட்டும் உதாரணம் காமிக்கிறேன். இவங்க எவ்வளவு மோசமானவங்க காமிக்கிறேன். இதையெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட பதில் பேசணும். இவங்க பேசுறாரு ஃபத்வால, ஒரு கேள்வி கேட்கிறாரு. இமாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை ஏற்பதா பின்பற்றுவதாங்கிற கேள்வி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இது அந்தஸ்துல பெருசு. என்ன கேட்கிறாருன்னா, ஒரு இஸ்லாமியன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையோ உமர் ரலியல்லாஹு அவர்களையோ புகழுதல், ரலியல்லாஹு சொல்லிட்டாருங்க, நீங்க சொல்றீங்களா இல்லையா? ரலியல்லாஹு சொல்லுங்க, ரலியல்லாஹு சொல்லுங்க, சொல்றீங்கல்ல. இப்படி சொன்னால், நான் யூடியூபோட எடுத்து வந்திருக்கேன் தெளிவா பேசுறத. இது மாதிரி நூத்துக்கணக்கான ஷேக்குன்ற பேர்ல, முஃப்தி என்ற பேர்ல இருக்கிறானுங்க இவனுங்க. இது சொல்றாரு, அப்படி யாராவது சொன்னால் இஸ்லாத்தை மறுத்தவன், அவன் அல்லாஹ்வை நிராகரித்தவன், முனாஃபிகை விட மோசமானவன். இது மாறி ஃபத்வா 1க்கு 100 ஃபத்வா தர முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சொல்வதற்கு நாவுகள் வரவில்லை இஸ்லாமிய சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா விபச்சாரம் செய்தார்கள் சொல்றான். நவுதுபில்லாஹ் சொல்லுங்க. இது அவன் சகஜமா பேசக்கூடியது. இதெல்லாம் நாங்கள் மறக்கணுமா? நீ வெட்டியதை, போர் செய்ததை, அழித்ததை எல்லாம் மறந்து விடுகிறோம். கொள்கையை மறக்க முடியுமா?
இன்னைக்கும் உன் மேடைகளில் சஹாபாக்களை திட்டுகிறாய், நபியை திட்டுகிறாய். நபிக்கு பதிலாக அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் நபித்துவம் வந்திருக்கணும், தெரியாம மாத்தி கொடுத்துட்டாரு ஜிப்ரீல் சொல்றியா இல்லையா? அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு. அதனால நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல 3 விதமான கொள்கை. ஒண்ணு, இந்த இடத்தில் ஈரானை நாம் முழுமையாக ஆதரிக்கிறோம். ஏன்னா உலகத்தில் எல்லா அரபு நாடுகள் வாய் முடிந்த போது அரசியல் அடிப்படையில் சரியான அடியை இஸ்ரேலை கொடுத்தவர்கள் ஈரானியர்கள். அவர் கைகளை அரபு மக்கள் வலுப்படுத்த வேண்டும். ஈரானுடைய அந்த போராட்டத்தை நாம் பாராட்ட வேண்டும். இமாம் ஹாமினி அவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு புறம். இரண்டாவது புறத்திலே எந்த விதத்திலும் இவர்களுடைய தொடர்படியான மாயைகளை பார்த்து, தொடர்படியான ஸ்டேட்டஸ்களை பார்த்து இவர்கள் கொள்கையில் சிக்கிவிடக் கூடாது. 2. மூணாவது, இன்று அரபு உலகத்திலே சில சலஃபிகள் தொடர்ந்து ஈரானை ஆதரிக்க கூடாது என்று பேசுகிறார்களே, அது மாதிரியாக பேசக்கூடாது. கடைசி ஒரு விஷயம், அப்ப அந்த அரபு உலக மக்கள் சில இனவாதிகள் ஈரானை ஆதரிக்க கூடாது என்று பேசுகிறார்கள். அதுதான் நான் பேசல, அப்படி பேசக்கூடாது. இப்ப ஷம்சுதீன் காஸ்மி போன்ற உலமாக்கள், ஷதீன் பாக்கி போன்ற உலமாக்கள் எல்லாம் யார் எழுத்து பதிவு போட்டுக்காங்க அப்படின்னா இந்த அரபு உலக இனவாதிகள் எழுத்துதான். அப்ப நம்ம அவங்கள மாதிரி இருக்க கூடாது, ஈரானை ஆதரிக்க வேண்டும். அதே நேரத்திலே ஷியாவுடைய கொள்கை தடம் புரண்டு போய்விடக் கூடாது. சரி, இந்த நேரத்தில் ஏன் பேசணும் இதை அப்படின்னா, உங்களுக்கு நான் சின்ன ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். 1990 காலங்களிலே பி ஜெயினுல் அபதீன் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய பிஜே என்று சொல்லப்படக்கூடியவர், தர்காக்களுக்கு எதிராக எதிராக ஸ்டேஜ்களை போட்டு தர்கா வழிகேடு, தர்கா பித்அத் ஷிர்க் என்று பேசியவர். அப்ப பேசுற பேச்சுக்கள் எல்லாம் அப்ப இருந்த வாலிபர்களுக்கு இனிமையாக இருந்தது. அதனால ஒரு ஹீரோயிசமாக பார்க்கப்பட்டார். அவருடைய கொள்கையால எல்லாம் ஈர்க்கப்பட்டாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது பின்னால பிஜேவால் எவ்வளவு குழப்பங்கள் நிகழும் என்று தெரியாது. அன்னைக்கு ஹீரோயிசமாக பார்க்கப்பட்டவரை தெரியாமல் அந்த அடிப்படையில் பின்பற்றக்கூடியவர்கள் பின்னாளில் வழிகாட்டுகளாக மாறினார்கள். இங்க என்ன சொல்றோம்னா, இமாம் அலி அல் ஹாமினி அவர்கள் இந்த உலகத்தோட ஹீரோ தான், இஸ்ரேலை எதிர்த்த மாபெரும் வீரர் தான். ஆனா இந்த ஹீரோயிசத்துக்கு பின்னால போகக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் இளைஞர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் பேச்ச அரபியில, ஆங்கிலத்துல, தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு அதை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பயமா இருக்குதுன்னா, இப்ப அடுத்த கட்டமாக அவள் பேச்சுக்களை பின்பற்ற ஆரம்பித்து ஷியாவுடைய கொள்கையை இங்கு பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் இதுதான் பின்னாட்கள் நடக்கும். அந்த பயத்தை உணர்ந்துதான் சூட்டோடு சூடாக இந்த தலைப்பை பேசுகிறோமே தவிர ஈரானுக்கு எதிர்ப்பான தலைப்பை பேச வேண்டும் என்பதோ ஈரான் எதிர்ப்பு தெரிவிப்பதோ அல்ல. ஈரானிய ஆதரவு வேறு, கொள்கையில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது வேறு. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த கருத்தை, ஆழமான இந்த இஸ்லாத்தினுடைய கருத்தை சரஹ் சதுரோடு முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் தருவானாக. நாம் பேசிய எல்லா விடயங்களுக்கும் சரியான ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளும் சரியான தொடர்களும் இருக்கிறது. தேவையுள்ளவர்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இவர்கள் சம்பந்தமான புத்தகங்கள் அரபி, உருது, பாரிசி, இங்கிலீஷ், தமிழ் எல்லா விதத்திலும் இருக்கிறது. படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் தாராளமாக படிக்கலாம். எனவே உம்மத்தை பிளவுபடுத்தாமல் ஒன்றாக ஆதரிக்க வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய ஈமானை பறிகொடுத்து விடக்கூடாது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஆழமான அகீதாவையும் ஈமானை தெளிவை நசீபாக்கி தருவானாக. வாழ்கின்ற காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்லி நம்ம நசீபாக்கி தருவானாக. வாழ்கின்ற காலம் எல்லாம் சஹாபாக்களுடைய விஷயத்திலே எந்த விதமான தவறுகளையும் எந்த விதமான இழிவுபடுத்தலையும் நாம் அதை விட்டும் முழுமையாக பாதுகாத்து சஹாபாக்களை முழுமையாக கண்ணியப்படுத்தி ஹுலஃபாக்களை கண்ணியப்படுத்தி அந்த அகீதாவோடு பரிசுத்தமான வாழ்வோடு மரணிக்கின்ற வாக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.